ஒரே வார்த்தையில் சொல்கிறான், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களே, இன்ன இலைனா இயாபஹும், நிச்சயமாக உங்களுடைய மீளுதல் என்னிடத்தில் தான் இருக்கிறது. மரணத்தின் வாசலில் சஹாபாக்கள் கிடந்த போதெல்லாம் மரணத்திற்கு பிறகு இருக்கிற தம்முடைய வாழ்க்கையை நடித்து கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறார்கள். யார் அவர்கள்? மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள். யார் அவர்கள்? மார்க்கத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் சேர்த்தவர்கள். யார் அவர்கள்? அந்த நீதிமன்றத்திலே வைத்திருக்கின்ற ஒற்றை வரி என்ன தெரியுமா? அந்த நீதிமன்றத்தினுடைய கொள்கை என்ன தெரியுமா? லஞ்சம் தவிர், நெஞ்சம் நிமிர் என்றெல்லாம் இன்றைக்கு எழுதி வைத்திருக்கிறார்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தின் ஒரு விஷயம் அங்கே அடிப்படையாக எடுத்துக் கொள்ளப்படும். என்ன அடிப்படை தெரியுமா? உலகத்திலே வாழ்ந்த ஆணோ பெண்ணோ, பெண்களே மனதில் வையுங்கள், பெண்களே, மறுமையின் விசாரணை உங்களை கூட விட்டு வைக்காது. மறுமையின் விசாரணை ஆண்களுக்கு என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் பெருநாளின் உரையின் போதே பகிரங்கமாக சொன்னார்கள், இன்னி உரித்துக்குண்ட அக்ஸர அஹ்லின் நார், பெண்கள் கூட்டமே உங்களுக்காக சாட்சியாக யார் இருப்பார் என்று கேட்டபோது அவர் சொல்லுவார், முஹம்மத். முஹம்மத் யார்? அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், எதையும் தாங்கும் இதயம், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாக கொண்டு வரப்படக்கூடிய விசாரணை. அந்த விசாரணை உண்மையிலே திமுக கட்சிக்காரர்கள், எங்களுக்கு 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அங்கே வந்து நின்று கொண்டு எங்கள் கலைஞருக்கு என்று சொல்ல முடியாது. நாலெழுத்து கட்சிக்காரர்கள் வந்து எங்களுடைய அம்மாவிற்கு என்று சொல்ல முடியாது. அமெரிக்கர்கள் வந்து இந்த வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறோமோ, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை இயக்கக்கூடிய இயந்திரமாக இருக்க வேண்டும் சகோதரா. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்கிற அற்புதமான ஆழமான அல்லாஹ்வினுடைய முதல் வசனம் எத்தனை முறை கேட்டாலும் உண்மையிலேயே இன்றைக்கு புதியதாக கேட்பதை போன்று ஒரு உணர்வும் ஒரு சிந்தனையும் நம்முடைய இதயத்திற்குள் வந்தாலும், ஆனால் இதை நாம் இன்றைக்கு முதல் முறையாக கேட்கவில்லை. இன்றைக்கு ஒரு 40 வயதை அடைந்த ஒருவர் இங்கே இருக்கிறார் என்றால், குறைந்தபட்சம் அவருக்கு நினைவு தெரிந்து சுமார் 20 ஆண்டு காலமாக இந்த வசனத்தை திரும்ப திரும்ப கேட்டிருப்பார். ஏனென்றால் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்கிற வசனம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட முதல் வசனம் என்பதனால் அதை அரபியில் படித்தாலே நமக்கு அர்த்தம் தெரியக்கூடிய அளவிற்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருமறை வசனமாக நம்மிடத்தில் இருக்கிறது. இறுதி 10 தினங்களிலே நாம் பேண வேண்டிய நல்லொழுக்கங்கள், கடைபிடிக்க வேண்டிய பண்பாடுகள், இவைகளெல்லாம் நிறைய முறை நாம் செவிமடுத்த செய்திகள் தான். ஆனாலும் அந்த தகவல்களை புதிதாக நாம் கேட்கிற போது உள்ளபடியே இந்த மார்க்கத்தின் மீது நமக்கு இருக்கிற பேணுதலும் ஈடுபாடும் ஈர்ப்பும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அதிகரித்து எப்படியாவது அந்த 10 தினங்களின் நன்மையை பெற்றுவிட மாட்டோமா என்று நம்முடைய இதயங்கள் நிச்சயமாக இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அருமை சகோதரர்களே, இந்த நன்மைகளெல்லாம் எதற்காக? ஏன் இந்த இரவு நேரத்திலே உறக்கத்தின் உச்சியில் இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம் 12:30 மணியை இப்போது நாம் நெருங்கிவிட்டோம் என்று நினைக்கிறோம், அல்லது 1 மணிக்கு பக்கத்திலே வந்து விட்டோம். இந்த நேரம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் உறக்கத்தின் உச்சியில் இருக்கிற தருணம். அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து மிகவும் தொலைவில் இருக்கிற இந்த ஒரு கூடாரத்திற்கு உள்ளே வந்து அமர்ந்து இந்த சொற்பொழிவை நாம் கேட்க வேண்டும் என்கிற அவசியம் என்ன இருக்கிறது நமக்கு? இந்த பயானை கேட்க வருபவர்களுக்கெல்லாம் 1000 ரியால் பரிசு கொடுக்கப்படும் என்றால் இங்கே அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது? இல்லை. ஏதாவது ஒரு வார்த்தை நம்முடைய மனதிற்குள் நுழையாதா? ஏதாவது ஒரு செய்தி நம்மை மாற்றிவிடாதா? ஏதாவது ஒரு உபதேசம் நம்முடைய உள்ளத்தை உருக்கி விடாதா என்கிற ஆசையிலும் ஆர்வத்திலும் ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் இத்தனை காலங்கள் நாம் செய்திருக்கக்கூடிய நல்லமல்கள், இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நாம் செய்த தியாகங்கள், இந்த மார்க்கத்திலே நமக்கு இருந்த ஈடுபாடுகள், இந்த மார்க்கத்தினுடைய நன்மைகள் தரக்கூடிய காரியங்களாக நாம் செய்த எல்லா அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமே. எதற்காக? மறுமையில் நமக்கு வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக. உலகத்திலே நமக்கு எந்த விதமான நன்மைகள் கிடைத்தாலும், எந்த உயர்வுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைத்தாலும் அது எதுவுமே நிரந்தரமானதோ நிலையானதோ அல்ல. அது நமக்கு இருப்பதைப் போலவே தெரியும். ஆனால் நாம் கழித்த 20 வருடங்கள் 25 வருடங்கள் என்ன நடந்திருக்கிறது என்று திரும்பி பார்த்தால் நிச்சயமாக ஒன்றுமே இல்லை. குறிப்பாக வெந்த பூமியிலே நொந்து வாழுகிற நம்மை பொறுத்தவரை, இந்த பாலைவன பெருவெளியிலே வளத்தை தேடி வந்திருக்கிற நம்மை பொறுத்தவரை, இங்கே ஒரு 20 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறோம் என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், வாழ்க்கையை திருப்பி பாருங்கள், நீங்கள் பெற்றது என்னவென்று. அதிலே சில விஷயங்களை நாம் பெற்றிருக்கலாம், ஆனால் இழந்ததை நீங்கள் எண்ணி பார்த்தால் அது பெற்றதை விட அதிகமாகத்தான் இருக்கும். இது உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே வாழுகிற எல்லா மனிதர்களின் நிலை அப்படித்தான்.
நாம் நினைப்போம் படிப்பு என்பது நமக்கு மிக உயர்ந்தது என்று. ஆனால் எல்லா இடங்களிலும் படிப்பு நமக்கு மதிப்பை ஏற்படுத்தி தராது. நாம் நினைப்போம் பொருளாதாரம் என்பது மிக மிக உயர்வானது என்று. எல்லா நேரங்களிலும் பொருளாதாரம் நமக்கு உதவி செய்து விடாது. அதே போன்றுதான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் தன்னிடத்திலே வைத்திருக்கிற அவனுடைய வாழ்வோடு தொடர்புடைய எந்த விஷயங்களாக இருந்தாலும் எல்லாமே கொஞ்ச காலம்தான் சகோதரர்களே. வரும்போது ஒரு விஷயம் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இதே அரேபியாவிலே நடந்த ஒரு நகைச்சுவையான செய்தி ஒன்று உங்களுக்கெல்லாம் தெரியும். அவ்வப்போது இந்த அரேபிய நாட்டிலே மெடிக்கல் கேம்ப் வைப்பார்கள், இப்படிதானே? இந்த மெடிக்கல் கேம்ப் வைக்கும்போது இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாம் இருக்கிறார்களா இல்லையா? அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய சொந்த நாட்டு மொழியும் தெரியும், அரபு மொழியும் தெரியும். குறிப்பாக இந்த ரியாத் யூனிவர்சிட்டி, மதீனா யூனிவர்சிட்டி, இங்கெல்லாம் மாணவர்களாக இருப்பவர்கள் தான் பிற்காலத்தில் அறிஞர்களாக மாறுகிறார்கள். அப்போது அந்த இலவசமாக இவர்கள் மருத்துவ முகாம் நடத்துகிற போது அங்கே மருத்துவரிடத்திலே நோயாளிகளுடைய பிரச்சனைகளை சொல்வதற்காக வேண்டி அந்த மாணவர்களை மொழிபெயர்ப்புக்காக அழைப்பது வழக்கு. அப்படி ஒருவர் நம்முடைய நாட்டிலே 8 ஆண்டு காலம் படித்துவிட்டு மிகப்பெரிய ஆலிமாக இருந்து அதற்கு பிறகு இங்கே வந்து பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருப்பவர், அவரை கொண்டு வந்தாச்சு. எதற்காக வென்றால் அந்த நோயாளியினுடைய நோயை அரபு மொழியில் அவர் சொல்ல வேண்டும். அந்த நோயாளிக்கு பிரச்சனை என்னன்னா, ரொம்ப நிறைய சாப்பிட்டார். அவர் ஏகப்பட்டது சாப்பிட்ட காரணத்தினால அவருக்கு என்ன செய்யுது, லூஸ் மோஷன் விடாமல் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பிரச்சனையை டாக்டர் கிட்ட சொல்லணும். இவர் யாரு, ஆலிம் சா வர்றார், அரபியில் சொல்லணும்ல. தபீப் ஹூ அக்கல கசீரன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவன் அந்த ஃபுஸ்ஹாவான அந்த அரபியில் ரொம்ப டீப்பாக சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆனால் அவருக்கு அந்த லூஸ் மோஷன் என்கிற வார்த்தைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இஸ்ஆல் அப்படிங்கிற வார்த்தை அவருக்கு தெரியல. என்னதான் நம்ம மொழியை படித்தாலும் அந்த மொழியினுடைய அறிஞ்சொற் பொருட்கள் எல்லாம் தெரியும் நமக்கு அவசியம் கிடையாது. போட்டு என்னென்னவோ ட்ரை பண்ணுறாரு, ஒரு 2 நிமிஷம் ட்ரை பண்ணுறாரு, டாக்டரால் புரிஞ்சிக்க முடியல. அந்த பங்காளி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருந்தார், ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தார், பார்த்தவனே புரிஞ்சுக்கிட்டார். நேரம் அந்த பங்காளி டாக்டர் கிட்ட வந்து, துக்தூர் அகில் வாஜித் அத ரோ பர்ரா மாஃபி வக்கஃப், அப்படி ஒரே வார்த்தை தான். இவருடைய 7 ஆண்டு கால படிப்பு, இவருடைய ஆலிம் சனது, பல்கலைக்கழக பின்னணி ஒன்றுமே பயனளிக்கவில்லை. பங்காளி 2 வினாடியில் அகில் வாஜித் ரோ பர்ரா மாஃபி வக்கஃப் டாக்டர் அழகா புரிஞ்சுக்கிட்டாரு. டக்குன்னு அவருக்கு மெடிசன் எழுதி கொடுத்து அனுப்புறார். போது அந்த ஆலிம் நினைத்தார், 7 ஆண்டு காலம் நான் படித்த அரபியின் நிலைமை என்னையா அப்படின்னு. உண்மையில் எவ்வளவு பெரிய கை சேதம் யோசித்து பாருங்க. 7 ஆண்டு காலம் ஊரில் அவரை யாரும் பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க. மௌலானா என்றும் மௌலவி என்றும் உஸ்தாத் என்றும் ஷேக் என்றும் ஊரிலே உலகிலே உள்ள எல்லா மக்களும் பாராட்டிய பெருந்தகை, அரபி மொழியின் விற்பனர். ஒரு சின்ன வார்த்தை தெரியாதனால் அவர் திணறிய திணறலில் ஒரு பங்காளி வந்து 2 வினாடிகள் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போனார். இதுதான் உலகம் சகோதரர்களே. சில நேரத்திலே நாம் நினைப்போம் நமக்கு திறமைகள் நிறைய இருக்கிறது என்று, சில நேரத்திலே நாம் நினைப்போம் எல்லாமே நமக்கு தெரியும் என்று, சில நேரத்திலே நினைப்போம் எனக்கு என்னடா குறை, அழகு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அழகான மனைவி இருக்கிறார், அழகான பிள்ளைகள் இருக்கிறார்கள், சொந்த வீடு இருக்கிறது, சொத்து இருக்கிறது, நிலம் இருக்கிறது, புலன் இருக்கிறது, நலம் இருக்கிறது, வளம் இருக்கிறது, பலம் இருக்கிறது என்று நினைப்போம். ஆனால் அருமை சகோதரர்களே, கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பார்த்தால், இந்த உலகத்திலே நாம் என்ன சாதித்தோம் என்று நினைத்து பார்த்தால் ஒன்றுமே மிஞ்சாத சகோதரர்களே. ஆதமுடைய மகன் எல்லாம் எனக்குரியது எனக்குரியது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கோ உண்டு கடித்ததும் உடுத்து கிடித்ததும் கொடுத்து முடித்ததையும் தவிர எதுவுமே அவனுக்கு சொந்தமில்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் பெருமை பேசிக்கொண்டு, எதற்கெடுத்தாலும் ஆணவம் பேசிக்கொண்டு, எதற்கெடுத்தாலும் கர்வத்திலே மிதந்து கொண்டு, எதற்கெடுத்தாலும் நான் என்று அகங்காரத்திலே இன்றைக்கு சுத்தி கொண்டிருக்கிறோமே, சுழன்று கொண்டிருக்கிறோமே. அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பிறப்பையும், அவனுடைய இறப்பையும், அவனுடைய பிறப்பின் நோக்கத்தையும், அவனுடைய பிறப்பின் துவக்கத்தையும், அவன் மறைந்ததற்கு பிறகு அவன் போகக்கூடிய மண்ணோடு மண்ணாகி மக்கி உக்கி போகக்கூடிய எறும்பாக அவன் மாறுகிற நிலையும் நினைத்து பார்த்தால், இந்த உலகத்திலே அவன் பெருமை பேசுவானா? இந்த உலகத்திலே அவன் ஆணவம் கொள்வானா? இந்த உலகத்திலே அவன் அகங்காரத்தோடு நடப்பானா? இந்த உலகத்திலே அடுத்தவர்களை ஏளனமாக நினைப்பானா? அருமை சகோதரர்களே, மறுமை விசாரணை என்கிற வார்த்தை நம்முடைய செவியிலே விழும்போதே நம்முடைய கற்பனைகள் மறுமையை நோக்கி நினைக்க வேண்டும். இன்றைக்கு ஷேக் அவர்கள் அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார்கள், நெஞ்சிலே தைத்த வார்த்தை. உண்மையாலுமே இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் பெரும் பகுதி போலியாக சுழன்று கொண்டிருக்கிறது. ஒருவனை பற்றி இன்றைக்கு நல்ல அபிப்பிராயம் பேச முடியுமா, கேட்க முடியுமா? எப்படி? அவரை பற்றி ஒரு கருத்தை சொல்லுங்கள். அவரா ரொம்ப நல்ல மனுஷரு, ஆனா பொம்பளை விஷயத்துல கொஞ்சம் வீக்கு. அவரா ரொம்ப நல்ல ஆளு, ஆனா காசு விஷயத்துல கராரான ஆசாமி. அவரா ரொம்ப நல்ல ஆளு, ஆனா ஓவரா பந்தா பண்ணுவாரு. அவரா கரெக்டான ஆளு தான், ஆனா கொஞ்சம் குடும்ப விஷயத்துல அப்படி இப்படித்தான் இருப்பாரு. இப்படித்தானே இன்றைக்கு மனிதர்களை பற்றி சொல்ல முடியும். இது மற்றவர்களை பற்றிய கருத்து மட்டுமல்ல, நம்மை பற்றியும் பிறர் சொல்லக்கூடிய கருத்து அப்படித்தான்.
உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆயிரக்கணக்கான உடல் உறுப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து, கண்ணை கொடுத்து பார்க்க செய்து, செவியை கொடுத்து கேட்க செய்து, கரத்தை கொடுத்து பிடிக்க செய்து, உடலிலே கொடுத்த எல்லா உறுப்புகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இயங்க செய்து அருமையான அற்புதமான வளமான நலமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானே, அதற்கு நன்றி செலுத்துகிற தன்மை இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிறதா? அதற்கு பாத்திரமான ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே இருக்கிறதா? அருமை சகோதரர்களே, அல்லாஹ்விற்கு நன்றி உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். மார்க்கத்தை ருசித்து ரசித்து பேண வேண்டும். அல்லாஹ் ஒரு உன்னதமான மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தின் பணக்காரர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு மார்க்கம், இந்த உலகத்தின் விஞ்ஞானிகளுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் மல்டி மில்லியனர்களுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் அதி மேதாவிகளுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் இவருடைய கடைக்கண் பார்வை நம் மீது விழாதா என்று யாரெல்லாம் சிலரை ஆச்சரியத்தோடும் அதிசயத்தோடும் அற்புதத்தோடும் பார்ப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத மார்க்கத்தை நம்மை போன்ற சாமானியர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். யாருக்கு நம்மெல்லாம் சாதாரணமானவர்களை நம்மை எல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். இதை அவர் கண்டுபிடித்தார், அதை அவர் கண்டுபிடித்தார், அவருடைய பேர் பாடப்புத்தகத்திலே இருக்கிறது, அவருடைய பேர் பல்கலைக்கழகத்திலே இருக்கிறது, அவருடைய பேர் அதிலே இருக்கிறது என்றெல்லாம் புகழுக்கு சொந்தக்காரர்களாகிய எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மார்க்கம், புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் இந்த உலகத்திலே பாத்திரமாக வாழ்ந்த எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மார்க்கம். கண்ணசைவை காட்டால் 1000 பேர் அவருக்காக விழுவதற்கு தயாராக இருந்தவர்கள், கை தட்டினால் போதும் அவருக்காக 1000 பேர் வந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் இருந்த ஆட்கள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத மார்க்கத்தை, அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத தீனை அல்லாஹ் உங்களை போல் என்னை போல் சாதாரணமானவர்களை தேடி பிடித்துக் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். நன்றியுடையவர்களாக நாம் வாழ வேண்டும். நயவஞ்சகர்களாக வாழக்கூடாது, நடிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடாது. எந்த வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறோமோ இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை இயக்கக்கூடிய இயந்திரமாக இருக்க வேண்டும் சகோதரா. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை வெறுமனே உதடுகளில் உச்சரிக்கின்ற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, அது நம்முடைய உள்ளத்திலிருந்து கிளம்புகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் வாழுகிற நம்முடைய சிந்தனைகளை அவன் பக்கம் திருப்புவதற்கு, உலகத்திலே வாழுகிற லௌகீக மௌட்டிக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் மார்க்கத்தின் சிந்தனை வர வேண்டும் என்பதற்காக இன்ன இலைனா இயாபஹும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும். ஒரே வார்த்தை அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்கிறான், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களே, இன்ன இலைனா இயாபஹும், நிச்சயமாக உங்களுடைய மீளுதல் என்னிடத்தில் தான் இருக்கிறது. எங்கே போக முடியும் சகோதரர்களே? எங்கே போக முடியும்? மனைவியோடு கோபித்துக் கொண்டு கொஞ்ச நேரம் பார்க்கிலே இருக்கலாம். ஷேக் அவர்கள் சொன்னதை போல் ஒரு 5-6 நாள் தலைமுறைவாக கூட இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வை கோபித்துக் கொண்டு எங்கே போக முடியும்? மரணித்ததற்கு பிறகு, மன்னரையின் வாழ்க்கை முடிந்ததற்கு பிறகு, மண்ணோடு மண்ணாக மக்கி முக்கி போன எலும்புகளாக ஆனதற்கு பிறகு, மகஷர் மைதானத்திலே ஒன்று கூட்டப்படக்கூடிய சூழ்நிலை வந்த பிறகு எங்கே போக முடியும்? இன்ன இலைனா இயாபஹும், நிச்சயமாக உங்களின் திரும்பும் இடம், உங்களின் மீளும் இடம் என்னிடத்தில் தான் இருக்கிறது. சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும், அந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை சும்மா இருக்கும் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை 10 11 அத்தோடு இது ஒன்றாக இருக்கும் என்று நினைக்காதீர்கள். இன்ன அலைனா ஹிசாபஹும், நிச்சயமாக உங்களை பற்றிய கேள்வி கணக்கு என்னிடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்திருக்கிறான். அதனால் தான் கேள்வி கணக்கை பற்றி நினைக்கிற போது சஹாபாக்கள் எல்லாம் தாடி நினைய எழுதியிருக்கிறார்கள். மறுமையை பற்றி சொல்லுகிற போது சஹாபாக்கள் எல்லாம் தேம்பி எழுதியிருக்கிறார்கள். மரணத்தின் வாசலில் சஹாபாக்கள் கிடந்த போதெல்லாம் மரணத்திற்கு பிறகு இருக்கிற தம்முடைய வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறார்கள். யார் அவர்கள்? மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள். யார் அவர்கள்? மார்க்கத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் சேர்த்தவர்கள். யார் அவர்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி பாசறையில் நேரடியாக பாடம் படித்தவர்கள். யார் அவர்கள்? தவறுகள் செய்யும் போது வஹியால் திருத்தப்பட்டவர்கள், நன்மைகள் செய்யும் போது வஹியால் பாராட்டப்பட்டவர்கள். உலகமே உற்று நோக்கக்கூடிய அளவிற்கு கியாமத் நாள் வரைக்கும் வாழக்கூடிய எந்த சமுதாயமும் அவர்கள் தம் கால் தூசி அளவை பெற முடியாது என்கிற சிறப்பிற்கு சொந்தக்காரர்கள். மரணம் வரும்போது கண்ணீர் விட்டிருக்கிறார்கள். வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று ஏங்கி தவித்திருக்கிறார்கள். கேள்வி கணக்கு சிறப்பமாக இருந்துவிட்டால், கேள்வி கணக்கு சிரமமாக இருந்துவிட்டால் என்ன செய்வேனோ, என்ன நடக்குமோ என்று ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் அழுகையிலும் தங்களுடைய இறுதி கட்டத்தை கழித்திருக்கிறார்கள். ஆனால் நாமோ சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்-அஷரத்துல் முபஷ்ஷரத்து பில் ஜன்னah, சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த 10 நபி தோழர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள்? பத்ரில் கலந்து கொண்டவர்களே, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்று போற்றப்பட்டவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்னவோ 10-15 பத்ரிகளில் கலந்து கொண்டதை போல, நம்மெல்லாம் என்னவோ 10 முறை சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்டவர்களைப் போல சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அச்சமூட்டுகிறான், எச்சரிக்கை செய்கிறான். யௌமஹும் பாரிசூன், அந்த நாளில் இந்த மக்கள் எல்லாம் வெளிப்படையாக வந்து நிற்பார்கள். உலகத்திலே இருப்பதை போல் உள்ளொன்று வைத்து புறமொன்று காட்டி நிற்க முடியாது. உலகத்திலே நிற்பதை போல் எனக்கு பக்கபலமாக என் நண்பன் இருக்கிறான் என்று யாரையும் காட்ட முடியாது. உலகத்தில் இருப்பதை போல் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று என் தம்பியை தளபதியாக நிற்க வைக்க முடியாது. உலகத்திலே இருக்கும்போது தம்பி வா,
தலைமை ஏற்கவா என்று எனக்காக உயிர் கொடுக்க, எனக்காக உதிரம் கொடுக்க சில பேர் இருப்பானே, அப்படியெல்லாம் யாரும் வந்து நிற்க முடியாது. யௌமஹும் பாரிசூன், இந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் தன்னந்தனியாக வெளிப்படையாக வந்து நிற்பார்கள். லா யக்ஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை, அவர்கள் எதையும் அல்லாஹ்விடத்திலே மறைக்க முடியாது. அவர்களுடைய விஷயங்களில் எதுவும் அல்லாஹ்விடத்திலே மறைந்து விடாது. அப்போது அகிலத்தின் அதிபதி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே பிறப்பிக்கின்ற முதல் பிரகடனம் என்ன தெரியுமா? மறுமையின் விசாரணை துவங்குவதற்கு முன்பு மஹ்ஷர் மைதானத்திலே மக்கள் ஒன்று கூட்டப்படக்கூடிய சூழ்நிலையில் எப்படி உஃபாத்தன் ஓராத்தன் ஓர்லா, செருப்பணியாதவர்களாக, ஆடை அணியாதவர்களாக, விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக பிறந்த மேனியிலே வந்து நிற்பான். ஏன் தெரியுமா மார்க்கம் இதை பதிவு செய்து சொல்கிறது? ஏன் தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பதிவு செய்து சொல்கிறார்கள்? உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய உயிரை கூட விடுவான், ஆனால் அவனுடைய மானத்தை விட மாட்டான். மானம் என்பது உயிரை விட மேலாக மதிக்கப்படுவது. ஆனால் அந்த மறுமையில் மன்றத்தில் மஹ்ஷரில் அல்லாஹ்விற்கு முன்னிலையிலே போய் நிற்கிற போது அந்த மானம் கூட அவனுக்கு பெரிதாக தெரியாது. அவனுடைய அங்கங்கள், அவயங்கள், மறைவிடங்கள் புலப்படுவது, வெளிப்படுவது அவனுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுப்புகின்ற முதல் கேள்வி, பிரகடனம் செய்கின்ற முதல் அறிக்கை, அல்லாஹ் தாக்கல் செய்கிற முதல் அறிவிப்பு, லிமனில் முல்குல் யௌம், லிமனில் முல்குல் யௌம், இந்த நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம்? ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து சொல்வார்கள். மறுமையிலே திமுக கட்சிக்காரர்கள் எங்களுக்கு 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அங்கே வந்து நின்று கொண்டு எங்கள் கலைஞருக்கு என்று சொல்ல முடியாது. 4 கட்சிக்காரர்கள் வந்து எங்களுடைய அம்மாவிற்கு என்று சொல்ல முடியாது. அமெரிக்கர்கள் வந்து எங்கள் ஒபாமாவிற்கு என்று சொல்ல முடியாது. எல்லோரும் அடங்கி ஒடுங்கி கிட்டங்கி முடங்கி ஒடுங்கி சொல்லுவார்கள் அல்லாஹ்விற்கே சொந்தம் என்று. யாரு? அல்லாஹ்வை வணங்காதவன் கூட நாளைக்கு சொல்லுவான், அல்லாஹ்விற்காக சுஜூது செய்யாதவன் கூட நாளைக்கு சொல்லுவான். அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துகின்ற வார்த்தையை தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட உச்சரிக்காதவன் சொல்லுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற சர்வசக்தனான அடக்கி ஆளுகிற சக்தி கொண்ட ஓரிரையான அல்லாஹ் உனக்கே சொந்தம். அப்போது அல்யௌம் துஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த உலகத்திலே என்ன பாவம் செய்ததோ அந்த பாவத்திற்குரிய தண்டனை பகிர்ந்து தரப்படக்கூடிய விசாரணை. அந்த விசாரணை சாதாரண விசாரணை அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே எப்படி நமக்கு வர்ணித்து சொல்கிறான் தெரியுமா? மறுமையின் மன்றத்திலே மஹ்ஷர் மைதானத்திலே படைத்தவன் முன்னிலையில் வெளிப்படையாக இந்த அடியார்கள் நிற்கின்ற போது என்ன நடக்கும் என்பதை எப்படி நமக்கு சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்களையும் பூமியையும் அவருடைய கையிலே மடக்கி வைத்துக் கொண்டே அல்லாஹ் சொல்லுவான், அனல் மாலிக், நானே அரசன், அனல் ஜப்பார், நானே அடக்கி ஆள்பவன், அனல் முத்தகப்பீர், நானே பெருமைக்குரியவன், ஐன முலூக்குல் அர்தி, உலகத்தின் அரசர்கள் எங்கே என்றுதான் அல்லாஹ் முதலில் கேள்வி கேட்கிறான். உலகத்தின் அரசர்கள் எங்கே என்றுதான் அல்லாஹ் முதலிலே கேள்வி கேட்கிறான். ஐனல் ஜப்பாரூன், உலகத்திலே ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருந்தவர்கள் எங்கே? உலகத்திலே அடக்கி ஆண்டு கொண்டிருந்தவர்கள் எங்கே? மக்களை எல்லாம் ஒடுக்கி வைத்து கொண்டிருந்த அந்த ஹிட்லர்கள் எங்கே? ஐனல் ஜப்பாரூன். லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? 3 முறை கேள்விகள் எழுப்பப்படும் சகோதரர்களே. ஒரே கேள்வி 3 முறை எழுப்பப்படும். பிறகு அல்லாஹ்வே பதில் சொல்லுகிறான், அல்லாஹில் வாஹிதில் கஹார், அனைத்தையும் அடக்கி ஆளுகிற ஆளுமை திறன் கொண்ட ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற ஓர் இறைவனான அல்லாஹ்விற்கே சொந்தம் என்று அவனே சொல்லுகிறான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அனைத்து ஆட்சியையும், அனைத்து அதிகாரத்தையும், அனைத்து சர்வாதிகாரத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற அந்த மாபெரும் இறைவனை எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பார்கள் இந்த பாவிகள், எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பார்கள் இந்த மனிதர்கள். ஒவ்வொருவரும் வேதளித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே, ஒவ்வொருவனும் அஞ்சி பயந்து நடுங்கி கிடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் விளக்குகிறார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுல்லாஹ், ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டிய விஷயம் இது. மா மின்கும் மின் அஹதின், உங்களில் யாராக இருந்தாலும், உங்களில் எவராக இருந்தாலும் அந்த ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் பேசுகிறான். லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான், அல்லாஹ்விற்கும் அந்த அடியானுக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர் இருக்கப்படாது. எப்படி? வேறு யாரோ ஒருவர், 3ஆமவரின் உதவி எங்கே தேவைப்படாது. காரணம், விசாரணையின் வீரியம் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக, விசாரணையின் கனப்பரிமாணத்திலே குறைவு வந்துவிடக் கூடாது என்பதற்காக, விசாரணையின் உச்சக்கட்ட கொடூரம் கொஞ்சம் கூட குலைந்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் எந்த மொழிபெயர்ப்பாளரையும் பக்கத்திலே வைக்காமல் எல்லாவற்றையும் மலக்குமார்களை கொண்டே செய்கின்ற அல்லாஹ்
உலகத்திலே அடியார்களுடைய பாவங்களை மலக்குமார்களை கொண்டே கணக்கெடுக்கின்ற அல்லாஹ், உலகத்திலே அடியார்கள் செய்கின்ற நன்மைகளை மலக்குமார்களை கொண்டு கணக்கெடுக்கின்ற அல்லாஹ், உலகத்தை அழிப்பதற்கு கூட இஸ்ராஃபீல் என்கிற ஒரு மலக்கை சூரை ஊத வைத்து உலகத்திற்கு அழிவை ஏற்படுத்துகின்ற அல்லாஹ் மனிதனிடத்திலே விசாரிக்கிற பொழுது, மறுமையின் மன்றத்திலே மனிதனை விசாரிக்கின்ற பொழுது அந்த மலக்குமாரை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மொழிபெயர்ப்புக்கு கொண்டு வர மாட்டான். அவனை தனியாக இடத்திலே விட்டு விடுங்கள், அவனை தனியாக இடத்திலே விட்டு விடுங்கள். லைஸ பைனஹு வ பைனல்லாஹி துர்ஜுமான். அல்லாஹ்விற்கும் அந்த அடியானுக்கும் இடையில் மொழிபெயர்க்கக்கூடிய எவருமே இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள். ஃபயன்துரு ஐமன மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம வயன்துரு அஷ்அம மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அங்கே நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவன் எந்த விஷயங்களை முற்படுத்தி வைத்தானோ அந்த எந்த காரியத்தையும் அங்கே அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான். வயன்துரு பைன யதைஹி ஃபலா யரா இல்லா நார் தில்கா வஜ்ஹிஹி. அவனுக்கு முன்னால் பார்ப்பான், அங்கே நரகத்தை என்று எதுவுமே இருக்காது என்கிற அந்த விஷயத்தை விளக்குகின்ற போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபத்தகுன் நார் வலவ் பிஷிக்கி தம்ரா. அந்த நரகத்திலிருந்து ஒரு பேரித்தம்பள கொட்டைகளவையாவது தர்மம் செய்து நீங்கள் அந்த நரகத்திலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை. விசாரணை என்று சொன்னால் நீதிமன்றம் நமக்கு நினைவுக்கு வரும். விசாரணை என்று சொன்னால் நீதி நம்முடைய நினைவுக்கு வரும். விசாரணை என்று சொன்னால் சாட்சிகள் நமக்கு நினைவுக்கு வரும். விசாரணை என்று சொன்னால் லஞ்ச லாவண்யம் நமக்கு நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட எதுவுமே இல்லாமல் அற்புதமான ஒரு நீதிமன்றத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே நிறுவுகின்றான். இதோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா இப்ராஹிம் 48வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ் ஸமாவாத் வ பரஸு லில்லாஹில் வாஹிதில் கஹார். அல்லாஹ் இந்த பூமியையே வேறொரு பூமியாக மாற்றுகிறான் நீதிமன்றத்திற்காக. எப்படி இந்த பூமியையே வேறொரு பூமியாக அல்லாஹ் மாற்றுகிறான். பரிச்சயமான பூமியாக இருக்காது. என்ன நடந்தாலும் என்னுடைய ஊர் நான் சமாளித்துக் கொள்வேன், என்ன நடந்தாலும் என்னுடைய மாநிலம் என்னுடைய கர்நாடகா அந்த கோட்டை நான் சமாளித்துக் கொள்வேன் என்று சமாளிக்கின்ற நீதிமன்றம் அல்ல அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்குமே பரிச்சயம் இல்லாத புதியதோர் இடத்திலே தன்னுடைய நீதிமன்றத்தை அல்லாஹ் நிறுவுகின்றான். ஏன்? அந்த நீதி விசாரணை பார்த்தாலே ஒரு பயம் நமக்கு வந்துவிடும். அந்த நீதி விசாரணையை பற்றி கேள்விப்படுகிற போதே ஒரு பதட்டமும் குலுக்கமும் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடும். அதனால் தான் அல்லாஹ் இந்த பூமியை அப்படியே வேறொரு பூமியாக மாற்றுகிறான் அங்கே நீதிமன்றத்தை நிறுவுவதற்கு. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நீதிமன்றத்திலே வைத்திருக்கின்ற ஒற்றை வரி என்ன தெரியுமா? அந்த நீதிமன்றத்தினுடைய கொள்கை என்ன தெரியுமா? லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்றெல்லாம் இன்றைக்கு எழுதி வைத்திருக்கிறார்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தின் ஒரு விஷயம் அங்கே அடிப்படையாக எடுத்துக் கொள்ளப்படும். என்ன அடிப்படை தெரியுமா? ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. இதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய அடிப்படை. இதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய அடிப்படை சாசனம். அதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய சட்டத்தினுடைய முதல் வரி. எப்படி? யார் இந்த உலகத்திலே அணு அளவு நன்மை செய்கிறானோ அதனுடைய பலனை அவன் அங்கே காண்பான். யார் இந்த உலகத்திலே அணு அளவு தீமை செய்கிறானோ அதனுடைய பலனையும் அங்கே காண்பான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நன்மைகளை மறைக்கவோ நன்மைகளை மறக்கவோ நன்மைகளை மறுக்கவோ அவனால் முடியாது. தீமைகளை மறக்கவோ தீமைகளை மறைக்கவோ தீமைகளை மறுக்கவோ அவனால் முடியாது. எந்த விஷயங்களையும் அல்லாஹ்விடத்தில் இருந்து அப்புறப்படுத்தி விட முடியாதவருக்கு அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிந்து வைத்தவனாக உங்களுடைய வாழ்வில் எத்தனை காலங்களை நீங்கள் கழித்திருக்கிறீர்கள், உங்கள் வாழ்வில் எத்தனை வருடங்களை நீங்கள் கழித்திருக்கிறீர்கள், அத்தனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியல் போட்டு பதிவு செய்து அதிலே உங்களுடைய நன்மைகள் இவ்வளவு உங்களுடைய தீமைகள் இவ்வளவு என்கிற அடிப்படை வைத்து விசாரிக்கப்படக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதி தேவனாக இருக்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கே விதித்திருக்கின்ற அந்த நீதியினுடைய சட்டம் என்ன தெரியுமா? வலா யظلم ربك அஹதா. நபியே, உங்கள் இறைவன் எவருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அந்த நீதிமன்றத்தில் யாருக்கும் அநியாயம் இல்லை. இந்த உலகத்திலே உல்லாசமாக சுற்றி திரிந்து கொண்டு எத்தனையோ பேர் இருக்கிற இந்த காலத்திலே உல்லாசமாக உற்சாகமாக ஊதாரித்தனமாக இந்த உலகத்தின் மக்களில் பெரும்பான்மையானவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே நம்மை போன்ற சிலர் அல்லாஹ் இருக்கிறான் மறுமை இருக்கிறது என்கிற அச்சத்தோடு பயத்தோடு நன்மை செய்தோமே, அந்த நன்மைகள் வீணாய் போகவே போகாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தராமல் அல்லாஹ் தங்களுக்கு தந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை மில்லியன் கணக்கான பில்லியன் கணக்கான சொத்துக்களை எல்லாம் தங்களுக்கும் தங்களுடைய நலனுக்கும் என்று சுயநலங்களாக வைத்துக் கொண்டிருந்த காலத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய வார்த்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக அழைப்பு பணிகளுக்காக அள்ளி கொடுத்தோமே, நம்முடைய இந்த தர்மங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு நன்மை தரக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? அந்த விசாரணையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கின்ற இன்னும் ஒரு அற்புதமான சட்டம். அங்கே யாரும் யாருக்காகவும் வாதாட முடியாது, யாரும் யாருக்காகவும் வக்கீல் வைக்க முடியாது. இந்த உலகத்திலே சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அநியாயங்கள் செய்தவனும் எவ்வளவு பெரிய அக்கிரமங்கள் செய்தவனும் எவ்வளவு பெரிய அட்டூழியங்கள் செய்தவனும் வக்கீல் வைத்து வாதாடுவதற்கு காசையும் பணமும் அவனிடத்திலே இருந்தால் அவன் பயப்படாமல் குற்றம் செய்யலாம்.
அவன் பயப்படாமல் குற்றம் செய்யலாம். எத்தனை பேரை வேண்டுமானாலும் அவன் கொலை செய்யலாம். எத்தனை பேரை வேண்டுமானாலும் அவன் கொடூரமான முறையிலே தாக்கலாம். எத்தனை பேர்களுடைய பொருளாதாரத்தையும் அவன் சூறையாடலாம். அரசாங்கத்தினுடைய வளங்களை எல்லாம் அவன் எவ்வளவு வேண்டுமானாலும் ஊழல் செய்யலாம். ஏன்? அவனுக்காக வாதாடுவதற்கு வக்கீல்கள் இருக்கிறார்கள். அவன் என்ன செய்தாலும், அவனுக்கு எதிராக யார் வழக்கு தொடுத்தாலும் எனக்காக என் வக்கீல் பேசுவான் என்று போய்கொண்டே இருப்பார்கள். காரணம், இந்த உலகத்திலே வக்கீல் வைத்து வாதாடுபவர்களுக்கு ஜெயிலும் தெரியும், பெயிலும் தெரியும். ஆனா மறுமையிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே வக்கீல் வைத்து எவனாலும் வாதாட முடியாது. காரணம், அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், ஃபஇதா நுஃபிக ஃபிஸ்ஸூர் ஃபலா அன்ஸாப பைனஹும் யௌமைதின் வலா யதஸாஅலூன். இந்த நாளில், மறுமை நாளில் எக்காலம் ஊதப்படும் போது உலகத்தினுடைய அழிவிற்காகவும் மீண்டும் எழுப்பி நிப்பாட்டப்படுவதற்காகவும் மீண்டும் மஹ்ஷரிலே ஒன்று கூட்டப்படுவதற்காகவும் அந்த ஊதுதல் நடைபெறும் போது அவர்களுக்கிடையில் எந்த குடும்ப உறவும் இருக்காது. யாரும் அவர்களுக்காக வந்து பேச முடியாது. அவர்களே ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அடுத்த அந்த நீதிமன்றத்தினுடைய இன்னொரு தனிப்பெரும் அம்சம் என்ன தெரியுமா? லஞ்சத்தினுடைய வாடை கூட அங்கே போகாது. ஆனால் இந்த உலகத்திலே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே காசும் பணமும் நம்மிடத்திலே இருந்தால் கணக்கை கூட தவறாக காட்டுகின்ற எத்தனையோ நீதிபதிகளை விலைக்கு வாங்கக்கூடிய அளவிற்கு தான் இன்றைய உலகம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே, மறுமையின் நீதிமன்றத்திலே அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான்? யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நிச்சயமாக நீங்கள் அனைவருமே அல்லாஹ்விடத்தில் தேவையுடையவர்கள். எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தேவையுடையவர்களாக இருக்கும்போது யார் அல்லாஹ்விற்கு போய் லஞ்சம் கொடுக்க முடியும்? யார் அல்லாஹ்விடத்திலே போய் கையூட்டு தர முடியும்? யார் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே தலையிடுவதற்கு லாவண்யத்தை பேச முடியும்? யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து என்ன தெரியுமா? அங்கே இருக்கிற நீதிபதியாக இருப்பவனுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலோ எந்த விதமான மன அழுத்தத்தையோ யாரும் ஏற்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் தான் எனக்கு சாதகமாக தீர்ப்பு தராவிட்டால் நீதிபதியாக உன் மனைவியை கொன்று விடுவேன், உன்னுடைய மகளை கடத்தி விடுவேன், உன் பேரப்பிள்ளைகளை கொன்று விடுவேன், உன்னுடைய வீட்டிற்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தி விடுவேன், உன்னை வேறு மாநிலத்திற்கு டிரான்ஸ்பர் செய்து விடுவேன் என்றெல்லாம் மிரட்ட முடியும். ஆனால் மறுமையின் நீதிபதியாக இருக்கிற, மறுமையின் விசாரணையின் தலைப்பெரும் நீதிபதியாக இருக்கிற அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தில் அந்த நீதிபதிக்கு எந்த விதமான மன அழுத்தத்தையும் ஏற்படுத்த முடியாது. காரணம், அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், இன்னல் குவத்த லில்லாஹி ஜமீஆ, நிச்சயமாக எல்லா ஆற்றலும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இப்படி வைத்திருக்கிறான் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில். எப்படி வைத்திருக்கிறான்? இந்த அளவிற்கு பிரமிப்பான, அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய, அற்புதத்தை தாங்கி நிற்கக்கூடிய, ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய நீதிமன்றத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த நீதிமன்றத்திலே மனிதர்களாகிய நமக்கு எதிராக நாம் செய்த பாவங்களுக்கு சாட்சிகளை சொல்வதற்கென்றே அல்லாஹ் சில சாட்சிகளை வைத்திருக்கிறான். அந்த சாட்சிகளை கொஞ்சம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். காரணம், இந்தியர்களாகிய நமக்கு இந்தியன் பீனல் கோட் லா நமக்கு நன்றாகவே தெரியும். என்ன குற்றம் செய்தாலும், எப்படிப்பட்ட குற்ற பின்னணி இருந்தாலும் அந்த குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு, அவனுடைய தண்டனை நிறுவப்படுவதற்கு சாட்சியங்களின் சாட்சியம் மிக மிக அவசியம். சாட்சியம் பிறண்டு விட்டாலோ, பொய் சாட்சி என்று நிரூபிக்கப்பட்டாலோ அவன் எவ்வளவு எளிதாக வேண்டுமானாலும் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். எவ்வளவோ பெரும் பெரும் பாவிகளும் பெரும் பெரும் காவிகளும் அனைத்து அனாச்சாரங்களையும் அட்டூழியங்களையும் அரங்கேற்றி விட்ட போதும் கூட அதற்கு ஆதாரமான சாட்சிகள் இல்லை என்பதனால் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் உல்லாசமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? மறுமையின் நீதிமன்றத்தில் அவன் வைத்திருக்கிற சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் சாட்சியாக அவனே அங்கே களமிறங்குகிறான். நீதிபதியே சாட்சி சொல்லுகிற வினோதத்தை மறுமையில் மட்டும் தான் பார்ப்போம் சகோதரர்களே. உலகத்திலே நீதிபதி தீர்ப்பை மட்டும் தான் சொல்லுவார். காரணம், குற்ற பின்னணியை அவரால் கண்டுபிடிக்க முடியாது. இவன் குற்றம் செய்திருக்கிறானா இல்லையா என்கிற ஊர்ஜிதம் அவருக்கு தெரியாது. அவர் மேடையிலே அமர்ந்து கொண்டு வக்கீல்களின் வாதங்களை பார்த்து சாட்சிகளுடைய வாதங்களையும் பிரதிவாதங்களையும் கணக்கிட்டு கடைசியில் தீர்ப்பை சொல்லிவிட்டு கையெழுத்து தான் போடுவார். ஆனால் மறுமையின் விசாரணையில் அல்லாஹ் எப்படிப்பட்ட நீதிபதியாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனே முதல் சாட்சியாக களமிறங்குகிறான். இதோ திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மர்ஜிஉஹும், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மீண்டு வருகிற போது சும்ம அல்லாஹு ஷஹீதுன் அலா மா யஃஅலூன், அவர்கள் இந்த உலகத்திலே செய்த காரியங்களுக்கு அல்லாஹ்வே சாட்சியாக இருப்பான் என்று 10வது அத்தியாயம் 46வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பாத்தீங்களா? நீதிபதியே சாட்சியாக இருக்கிற அற்புதத்தை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நீதிபதியே சாட்சியாக இருக்கிற அதிசயத்தை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஆனால் மறுமையின் விசாரணையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதியாக இருக்கிற அஹ்கமுல் ஹாக்கிமீனாக இருக்கிற அல்லாஹ் அவனே தன்னை சாட்சியாக திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அது மட்டுமா? அதற்கடுத்த சாட்சி யார் தெரியுமா? அதற்கடுத்த சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? மனித புனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், வஹியால் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள், இறைவனோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்கிற மலக்குகள் கோமான் அவருடைய வாசித்தாவை கொண்டு வஹியை பெறக்கூடியவர்களாக, வேதங்கள் அருளப்பட்டவர்களாக இருந்த இறை தூதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்சியாக கொண்டு வருகிறான்.
இறை தூதர்களுடைய சாட்சிகள் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதோ நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், யுதுஆ நூஹுன் யௌமல் கியாமா, கியாமத் நாளையில் நூஹ் நபி அழைக்கப்படுவார். அவரிடத்திலே கேட்கப்படும், உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் எத்தி வைத்தீர்களா? அவரும் சொல்லுவார், ஆமாம் என்று. அவருடைய சமுதாயம் கொண்டு வரப்படும். அவர்களிடத்திலே கேட்கப்படும், உங்களுக்கு உங்களுடைய தூதர் எத்தி வைத்தாரா என்று. அவர்கள் இல்லை என்று மறுப்பார்கள். இந்த சம்பவத்தை நல்லா கவனிங்க. இது நூஹ் நபி மட்டுமல்ல, ஒவ்வொரு இறை தூதரும் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு, அந்த இறை தூதருடைய மக்களும் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு, முதலில் அல்லாஹ் இந்த மக்களின் முன்னிலையில் இறை தூதர்களிடத்திலே கேள்வி கேட்கிறான், இறை தூதரே, இவர்களுக்கு நீங்கள் எத்தி வைத்தீர்களா என்று. இறை தூதர் சொல்லுவார், ஆமாம் யா அல்லாஹ், நான் எத்தி வைத்தேன் யா அல்லாஹ். மக்களிடத்திலே கேட்கப்படும், பொய்யுரைக்கக்கூடியவர்கள், பாவிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், பாவக்கரை விட்டு இந்த உலகத்திலே மடிந்தவர்கள் சொல்லுவார்கள், இல்லையா அல்லாஹ், இல்லையா அல்லாஹ் என்று பொய்யுரைக்க முற்படுவார்கள். அப்போது அல்லாஹ் யாரை கொண்டு வருகிறான் தெரியுமா சாட்சிக்கு? நூஹ் நபியிடத்திலே கேட்கிறான், ஃபயுகாலு லிநூஹின் மை யஷ்ஹது லக, நூஹே, உங்களுக்காக சாட்சியாக யார் இருப்பார் என்று கேட்டபோது அவர் சொல்லுவார், முஹம்மத். முஹம்மத் யார்? அகிலத்தின் அருட்கொடை, அண்ணலம் பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், எதையும் தாங்கும் இதயம், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாக கொண்டு வரப்படக்கூடிய விசாரணை. அந்த விசாரணை முகமது நபி மட்டுமல்ல, உம்மத்துஹு, அவர்களுடைய உம்மத்தும் சாட்சியாக இருக்கக்கூடிய விசாரணை. ஆக அல்லாஹ் அந்த நீதிமன்றத்தில் நீதி விசாரணைக்காக மக்களுடைய அந்த விசாரணை அங்கே விசாரிக்கப்படுகின்ற போது சாட்சிகளாக இறை தூதர்களை கொண்டு வருகின்ற விசாரணை. அந்த விசாரணை அதோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட்டு விடுவதில்லை சகோதரர்களே. இந்த மறுமையின் மன்றத்தை நாம் அஞ்ச வேண்டும் என்பதற்காக, மாஷரின் நீதி விசாரணையை நாம் பயப்பட வேண்டும் என்பதற்காக, இந்த நாளை நினைத்து பார்க்கிற போது, இந்த நாளின் அமளி துமளிகள் ஏற்படுத்தக்கூடிய அச்சங்களை நினைத்து பார்க்கிற போது, நம்முடைய அண்ட சராசரங்களும் அடங்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய ஆணவ போக்கு அடங்க வேண்டும் என்பதற்காக, நான் என்கிற கர்வம் கொஞ்சம் குறைய வேண்டும் என்பதற்காக, எல்லாம் எனக்குத்தான் என்கிற இருமாப்போடு நிற்கிறோமே, அது கொஞ்சம் இறங்கி வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து மலக்குமார்களை சாட்சியாக அங்கே நிறுவுகின்றான். மலக்குமார்களை சாட்சியாக நிறுவுகின்றான். யார் அவர்கள்? கள்ளம், கபடம், சூது, வாது போன்ற மனித பலகீனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், ஊன் உறக்கம் போன்ற மனித தேவைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள், மன அழுத்தத்திற்கோ அச்சத்திற்கோ பயத்திற்கோ ஆளாக வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள், யஃஅலூன மா யுமரூன், இறைவன் ஏவியதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள், லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அவர்களுக்கு அவன் ஏவிய விஷயத்திலே மாற்று செய்யாதவர்கள். இப்படி லா யஸூனல்லாஹ மா அமரஹும் யஃஅலூன மா யுமரூன், அவர்கள் அல்லாஹ் கட்டளையிட்ட விஷயத்திலே மாறு செய்ய தெரியாதவர்கள், அல்லாஹ் ஏவியதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை காலையிலும் மாலையிலும் இடைவிடாமல் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மலக்குமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்சியாக கொண்டு வருகின்ற விசாரணை. அந்த விசாரணை இதையெல்லாம் விட உச்சக்கட்ட கொடுமை என்ன தெரியுமா? இதை விடவெல்லாம் உச்சக்கட்டமாக நமக்கு எதிராக வாதாடுவதற்கு, நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே அந்த வழக்கை வலுவை சேர்ப்பதற்கு, நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே குற்றங்களை ஊர்ஜிதம் செய்வதற்கு, அன்பு சகோதரா, நம்முடைய உடல் உறுப்புகளை அல்லாஹ் அங்கே சாட்சிகளாக கொண்டு வருகிறான். ஆபாசங்களை பார்த்தது இந்த கண். இந்த கண்ணுடைய ஆனந்தத்திற்காக வேண்டி ஆபாசங்களை பார்த்தோம். இந்த கால்களை கொண்டு போகக்கூடாத இடங்களுக்கு போனோம். இந்த நாவுகளை கொண்டு பேசக்கூடாத விஷயங்களை எல்லாம் பேசினோம். இந்த காதுகளை கொண்டு கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டோம். அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ, எதையெல்லாம் மார்க்கத்தின் முரண் என்று சொன்னானோ, எதுவெல்லாம் ஹராம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அவைகளையெல்லாம் எந்த உடல் உறுப்புகளுடைய உதவிகளை கொண்டு செய்தோமோ, அந்த உடல் உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சிகளாக வந்து நிற்கும். இதோ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம். ஆச்சரியம், ஆச்சரியம், அதிசயம். அந்த நாளில் அவர்களுடைய நாவுகளுக்கு நாம் சீல் வைத்து விடுவோம். வ துகல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் நம்மிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும். வ தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய பாதங்கள் சாட்சி சொல்லும். பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் என்ன பாவங்களை இந்த உலகத்திலே செய்தார்கள் என்று. உலகத்திலே நாவை தவிர எதுவும் பேசாது. உலகத்திலே நாவு மட்டும் தான் பேசும், எல்லா உறுப்புகளும் பேசாமல் இருக்கும். ஆனால் மறுமையில் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், அன்பு சகோதரா, இடைவிடாமல் எந்த நாவு இந்த உலகத்திலே பேசிக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு ஹராம் ஹலாத்தை பேணாமல் இஷ்டத்திற்கு பேசிக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு புறம் பேசிக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு கர்மவடித்துக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு கோல் சொல்லி திரிந்து கொண்டிருந்ததோ, எந்த நாவு அடுத்த மனிதர்களுடைய இறைச்சியை உயிரோடு சாப்பிட வைத்ததோ, அந்த நாவுக்கு மட்டும் சீல், ஏனைய எல்லா உறுப்புகளும் அன்றைக்கு பேசும். அல்லாஹ் சொல்லுகிறான் வதஷஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன், அவர்களுடைய கால்கள் அவர்கள் என்ன பாவம் செய்தார் என்பதற்கு சாட்சி சொல்லும். வகாலு லிஜுலூதிஹிம் லிமா ஷஹிதும் அலைனா, தோள்கள் அல்லாஹ்விடத்திலே பேசும். இந்த தோள்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பேசும். யா அல்லாஹ், இவன் இங்கே போனான். யா அல்லாஹ், இவன் இப்படி பேசினான். யா அல்லாஹ், இவன் இதை பார்த்தான். யா அல்லாஹ், இவன் இங்கெங்கெல்லாம் சென்றான் என்று நம்முடைய உடல் உறுப்புகள் நாம் செய்த பாவங்களை எல்லாம் பட்டியல் போட்டு அல்லாஹ்விடத்திலே சொல்லி காட்டும். அப்போது மனிதன் அவனுடைய இயலாமையின் காரணமாக அந்த தோள்களை பார்த்து கேட்கிறான், லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் சாட்சி சொன்னீர்கள்?
எங்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் சாட்சி சொன்னீர்கள்? உடனே அந்த தோள்கள் சொல்கிறது, அன்தகனல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை, எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்து விட்டான். எப்படி எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்து விட்டான் என்று உடல் உறுப்புகள் கூட காலை வாரி விடக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. ஆமா, எந்த மேனி பளபளவென்று இருக்க வேண்டும் என்பதற்காக மாங்கி நாம் சோப்புகளை உபயோகித்தோமோ, எந்த தேகம் கருத்து விடக்கூடாது என்பதற்காக மிக தெளிவாக இருந்தோமோ, அந்த தேகம் தான் நாளைக்கு மறுமையில் நமக்கு இவ்வளவு பெரிய சோகத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பு சகோதரர்களே, அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தோம். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறார்கள், ஹல் ததுரூன மிம்மா அபஹக், நான் எதற்காக சிரிக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று அந்த தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாளில் அடியான் அவனுடைய ரப்பிடத்திலே அவனுடைய எஜமானனிடத்திலே பேசுகின்ற ஒரு காட்சியை நான் நினைத்து பார்த்தேன். அது எனக்கு இப்போது காட்டப்பட்டது, அதனால் நான் சிரித்தேன். என்ன சம்பாஷணை தெரியுமா? அது என்ன உரையாடல் தெரியுமா? ஃபயகூல் யா ரப்பி யா ரப்பி அலம் துஜிர்னி மின துல்மி, யா அல்லாஹ் யா அல்லாஹ், என்னை அநியாயத்திலிருந்து நீ பாதுகாக்கவில்லையா? யகூல், அல்லாஹ் சொல்லுவான், ஆமாம், இன்னி லா உஜீசுல் யௌம அலா நஃப்ஸி ஷாஹிதன் இல்லா மின்னி. உடனே அந்த மனிதன் சொல்லுவானாம், யா அல்லாஹ், இன்றைக்கு என்னிடமிருந்தே தவிர வேறு எந்த சாட்சியும் வரக்கூடாது என்று. உடனே அல்லாஹ் அவனுக்கு சொல்கிறான், கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஷஹீதா, ஓகே, இன்றைக்கு உனக்குரிய சாட்சி உன்னிடத்திலிருந்து நீயாகவே இருந்து கொள். இப்படி அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான், யா அல்லாஹ், எந்த சாட்சியையும் கொண்டு வராதே, என்னை மட்டுமே எனக்கு சாட்சியாக ஆக்கு, என்னிடத்திலிருந்து மட்டுமே எனக்கு சாட்சியத்தை ஏற்படுத்து என்று மனிதன் கேட்டான். காரணம் அவனுடைய பலகீனம், அவனுடைய அப்பாவித்தனம். அவன் நினைத்துக் கொண்டான் மறுமையில் அவனுடைய உடல் உறுப்புகள் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று. உலகத்தில் தான் உடல் உறுப்புகள் அனைத்தும் மனிதனின் கட்டுப்பாடு. உலகத்தில் தான் நான் அங்கே பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் என் கண் அங்கே பார்க்கும், என் கையை நீட்ட வேண்டும் என்று நான் நினைத்தால் என் கை நீடும், என்னுடைய காதை நான் தொட வேண்டும் என்று நினைத்தால் என் செவியை என் கரம் தொடும். ஆனால் மறுமையில் அவனுடைய அனுமதியின்றி, அவனுடைய நாட்டமின்றி சகோதரா, அவனுடைய மனித உறுப்புகள் எதுவுமே அவனுக்கு கட்டுப்படாது. இந்த உண்மையை தெரியாத பலகீனன், இந்த உண்மை தெரியாத பாவி, இந்த உண்மை தெரியாத அப்பாவி அல்லாஹ்விடத்திலே வேண்டுகோள் வைக்கிறான், யா அல்லாஹ், என்னிடமிருந்து மட்டும்தான் எனக்கு நீ சாட்சியத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ், கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஷஹீதா, உனக்கு உன்னிடத்திலிருந்து மட்டும்தானே சாட்சியம் வேண்டும், இருந்து கொள்ளட்டும், இன்றைக்கு உன்னிடத்திலிருந்து மட்டும்தான் உனக்கு சாட்சி. வல் கிராமுல் காத்திபீன ஷுஹுதா, ஆனால் அந்த நன்மைகளையும் பதிவு செய்தார்களே அந்த கிராமன் காத்திபீன் அங்கே சாட்சிகளாக இருப்பார்கள். அப்போது அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? அவனுடைய நாவுக்கு சீல் வைத்து விடுகின்றான். அவனுடைய ஏனைய உறுப்புகளுக்கு சொல்கிறான், நீங்கள் எல்லாம் பேசுங்கள் என்று. உடனே ஏனைய உறுப்புகள் எல்லாமே அந்த மனிதனை மட்டும் தனியாக விட்டு ஏனைய உறுப்புகள் எல்லாமே அவனுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையை எடுத்து, ஏனைய உறுப்புகள் எல்லாமே அவனுக்கு அளித்து வந்த ஆதரவை கைவிட்டு ஏனைய உறுப்புகள் எல்லாமே அவனை கூட்டணியில் இருந்து கலற்றி விட்டு அவனை நிர்கதியாய் நிராயுதபாணியாய் அவன் தன்னந்தனியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாய் அவனை ஏற்படுத்தி அவன் செய்த அத்தனை காரியங்களையும் புட்டு வைக்கக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதனால் அருமை சகோதரர்களே, மறுமையின் விசாரணையை நாம் மறந்து இருக்கக்கூடாது, மறுமையின் விசாரணையை நாம் மறந்தும் இருந்து விடக்கூடாது. அது மட்டுமா சகோதரர்களே, இந்த சாட்சிகள் எல்லாம் போதாது என்று இந்த உலகத்தில் எதையெல்லாம் நாம் அசையா சொத்து என்று சொன்னோமோ அந்த அசையா சொத்தெல்லாம் அசையும் சொத்துகளாக மாறி வந்து சாட்சி சொல்லும். நம்மிடத்திலே அசையாத சொத்து எது என்று கேட்டால் அதோ அந்த தஞ்சை, அதோ அந்த புஞ்சை, அதோ அந்த நஞ்சை என்று சொல்லுவோம். அசையாத சொத்து எது என்று கேட்டால் அந்த நிலம் என்று சொல்லுவோம், அந்த கட்டிடம் என்று சொல்லுவோம். ஆனால் பாருங்கள், ஆச்சரியம், அதிசயம், அற்புதம், அசையா சொத்துக்கள் எல்லாம் அசைந்து வந்து சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. ஆமாம் ஆமாம், யௌமைதின் துஹத்திஸு அக்பாரஹா இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா வஅக்ரஜத்தில் அர்து அஃகாலஹா என்று வருகிறதே. பூமி நிலநடுக்கமாக ஏற்பட்டு நடுக்கங்களுக்கு ஆட்படுத்தப்படும் போது, பூமி தன்னுடைய செய்திகளை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற போது இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள், தோழர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அத்ததுரூன மா அக்பாருஹா, தோழர்களே, இந்த பூமியின் செய்திகள் எது என்று உங்களுக்கு தெரியுமா? உலகத்திலே நாம் வாழும்போது பூமியின் செய்திகள் என்றால் நமக்கு வித்தியாசமான கோணத்தில் தான் சிந்தனை போகும். பூமியின் செய்திகளா, கிழக்கு மாகாணத்திலே இவைகள் எல்லாம் நடந்தது, மேற்கு மாகாணத்திலே இதெல்லாம் நடந்தது, மேற்கத்திய நாடுகளிலே இதெல்லாம் நடந்தது, தென் தமிழகத்திலே இதெல்லாம் நடந்தது என்று உலக வரைபடத்தில் நடந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதுதான் பூமியின் செய்திகள் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் மறுமையிலே மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய மன்றத்திலே பூமியின் செய்திகள் எது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது தோழர்களிடத்திலே கேட்டபோது தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சொன்னபோது அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃப இன்ன அக்பாரஹா, அந்த பூமியின் செய்திகள் என்பது அன் தஷ்ஹத அலா குல்லி அப்தின் அவ் அமத்தின், உலகத்திலே வாழ்ந்த ஆணோ பெண்ணோ, பெண்களே மனதில் வையுங்கள்,
பெண்களே, மறுமையின் விசாரணை உங்களை கூட விட்டு வைக்காது. மறுமையின் விசாரணை ஆண்களுக்கு என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் பெருநாளின் உரையின் போதே பகிரங்கமாக சொன்னார்கள், இன்னி உரித்துக்குண்ட அக்ஸர அஹ்லின் நார், பெண்கள் கூட்டமே மறுமையில் உங்களை தான் நான் அதிகமாக பார்த்தேன் என்று சொன்னார்கள். அதனால் தான் இந்த செய்தியிலே ரசூலுல்லாஹ் அபுதின் அவ் அமத்தின், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், பிமா அமில அலா தஹரிஹா, இந்த பூமியின் மேற்பரப்பில் அவன் செய்த அத்தனை பாவங்களை பற்றியும் அந்த ஊர், அந்த இடம் வந்து சாட்சி சொல்லும். ஊரிலே இருக்கிற போது, உள்ளூர் மக்களோடு இருக்கும்போது, மொஹல்லாவாசிகளோடு இருக்கும்போது தாடி வைத்துக் கொண்டு தொப்பி வைத்துக் கொண்டு வாழ்ந்த எத்தனையோ பேர் பிரயாணத்திலே போகும்போது வேறு நிலையிலே இருப்பார்கள். அறிமுகம் இல்லாத ஊர்களுக்கு வரும்போது வேறு நிலையிலே இருப்பார்கள். மேற்கத்திய நாடுகளுக்கோ மேலை கலாச்சாரம் இருக்கிற இடங்களுக்கோ போகும்போதோ தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த இடங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து, யா அல்லாஹ் இதோ என்னிடத்தில் தான் இவன் இதை செய்தான், யா அல்லாஹ் இதோ என்னிடத்தில் தான் என்னை இதை செய்தான் என்றெல்லாம் பூமிகள் வந்து சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. அதனால் அருமை சகோதரர்களே, அந்த விசாரணையை நினைத்து நாம் சாதாரணமாக இருந்து விடக்கூடாது. அந்த விசாரணை பயங்கரமான விசாரணையாக இருக்கும். நம்முடைய வாழ்விலே நாம் செய்த எந்த காரியத்தையும் அல்லாஹ் விட்டு விட மாட்டான். லா யுகாதிரு ஸகீரத்தன் வ கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. உலகத்திலே மனிதன் செய்த சின்ன பெரிய சிறு குறு எதுவாக இருந்தாலும் அது விடுபடாமல் பதிவு செய்யப்படக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதனால் தான் இறை தூதர்களே அந்த விசாரணையை நினைத்து பயந்தார்கள். சொர்க்கத்திற்கு பாத்திரமானவர்கள் என்று அல்லாஹ்வால் நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் இந்த விசாரணை நினைத்து பயந்தார்கள். நமக்கு தெரியும், எல்லா இறை தூதர்களுக்கும் தலைவர் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் ஒரு முன்னோடியாக வத்தபி மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, இப்ராஹீமின் மார்க்கத்தை நபியை நீங்கள் பின்பற்று என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இறை தூதர்களின் தந்தை என்று வர்ணிக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய நேசர் என்று வர்ணிக்கப்பட்ட, தனி நபராக இருந்தாலும் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ்வால் போற்றப்பட்ட இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது, ரப்பனா ரப்பனா இக்ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ், கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற நாளில் என்னையும் மன்னித்து விடு, என் பெற்றோர்களையும் மன்னித்து விடு, இறை நம்பிக்கையாளர்களையும் மன்னித்து விடு. இதிலே பெற்றோர்களுக்காக இவர்கள் கேட்ட இந்த பாவ மன்னிப்பை பின்னால் அவர்கள் வாபஸ் செய்து விட்டார்கள், அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த மறுமையின் விசாரணையை நினைத்து தன்னுடைய நிலைமையை அல்லாஹ்வுடைய கலீல் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரே அஞ்சி நெடுங்கி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் சகோதரர்களே. சிந்தித்து பாருங்கள், நாம் நிறைய நன்மைகள் செய்ததாக இருமாப்பிலே இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக வளைகுடாவில், அரபு நாட்டிலே, சவுதியிலே இருப்பதனால் நான் நிறைய உம்ராக்கள் செய்து விட்டேன், நான் ஹஜ் செய்து விட்டேன், அதனால் என் கணக்கில் பாவமே இல்லை என்று பகல் கனவு காணாதீர்கள். என்னுடைய கணக்கிலே பாவமே வராது என்று யாரும் நினைக்காதீர்கள். எதை வைத்து அல்லாஹ் எங்கே பிடிப்பான் என்றே நமக்கு தெரியாது. அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் மறுமையின் மீது நமக்கு அச்சம் வர வேண்டும் என்பதற்காக என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு அடியான் சொர்க்கத்திற்குரிய காரியங்களையே செய்து கொண்டிருப்பான், அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் சமீபமான ஒரு பகுதிதான் இருக்கும். அந்த நேரத்தில் அவன் ஒரு வார்த்தையை மட்டும்தான் உச்சரிப்பான், விளைவு தெரியாமல், பின் விளைவை யோசிக்காமல். ஆனால் அந்த வார்த்தையின் விளைவாக சொர்க்கத்திற்கு போக வேண்டியவன் நரகத்திற்கு போய்விடுவான் என்று சொன்னார். அதனால் நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்கிற கவலை நமக்கு வர வேண்டும். நாம் செய்த இபாதத்துகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற கவலை நம்மிடத்திலே வர வேண்டும். நாம் செய்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற ஏக்கம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ, தெளிந்தோ தெளியாமலோ என்னென்ன தவறுகள், பாவங்கள், குற்றங்கள், குறைகள் நம்மிடத்தில் இருக்கிறதோ அத்தனையும் களையக்கூடிய நல்ல பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை பற்றி தெரியும். எந்த கடமையில் நான் குறை வைத்திருக்கிறேன், எந்த காரியத்திலே நான் பலகீனமாக இருக்கிறேன், எந்த பண்பு இடத்திலே பலகீனமாக இருக்கிறது என்பதை கணக்கு போட்டு பார்த்து உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொன்னதை போல், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, உங்களிடத்திலே விசாரணை வருவதற்கு முன் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். எப்படி உங்களை அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பதற்கு முன்பு, உங்களுக்கு கேள்வி கணக்கை அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கு முன்பு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். காரணம், இந்த உலகத்திலே நாம் ஆடுகிற போது நமக்கு விசாரணை, நம்மை நாமே விசாரித்துக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மறுமையில் அந்த வாய்ப்பு இல்லை. இம்மா ஜன்னத்துன் வ இம்மா நார். ஒன்று நாம் நல்லவர்களாக இருந்தால் சொர்க்கத்திற்கு போக முடியும், தீயவர்களாக இருந்தால் நரகத்திற்கு போக முடியும். ஆதலால் அல்லாஹ்வை அஞ்சி அவனுடைய மறுமையை நினைத்து பார்த்து, கபருடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்து, மஹ்ஷரிலே நினைத்து பார்த்து, மஹ்ஷர் மைதானத்திலே ஆடை ஒட்டு துணி கூட இல்லாமல் பிறந்த மேனியாக அல்லாஹ்வின் முன்னிலையிலே போய் நிற்போமே, அண்ட சராசரமும் அடங்கி ஒடுங்கி நிற்குமே, அந்த இடத்தை கொஞ்சம் நினைத்து பார்த்து அன்பு சகோதரர்களே, உலகத்திலே வாழுகிற போது நாம் நல்லவர்களாக, குறிப்பாக தௌஹீதை நிலைநாட்டக்கூடியவர்களாக. காரணம், இந்த மறுமையிலே போய் நாம் நிற்கிற போது நம்முடைய தௌஹீத் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய பேரே பரிசீலனைக்கு வரும். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். மற்ற எல்லாமே இரண்டாம் கட்டம் தான்.
அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைக்காத ஒரு நிலையில் நாம் மரணித்தால் மட்டும்தான் அந்த விசாரணையில் நம்முடைய பெயர் பரிசீலனைக்கு வரும். அதற்கு பிறகுதான் நன்மைகள் எவ்வளவு இருக்கிறது, தீமைகள் எவ்வளவு இருக்கிறது என்கிற அந்த பார்வையெல்லாம் தௌஹீத் மட்டும் நம்மிடத்தில் இல்லாவிட்டால், ஷிர்க் வைக்கக்கூடிய நிலை நம்மிடத்தில் இருந்தால், அன்பு சகோதரா, மலை போல் நீ அமல் செய்தாலும் அவைகள் எல்லாம் ஹபா மன்சூரா, பரத்தப்பட்ட, ஊதப்பட்ட, தெரிக்கப்பட்ட புழுதிகளை போல் ஆகிவிடும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதனால் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மிக சிறப்பாக செய்து அந்த விசாரணையில் வெற்றி வாகை சூடக்கூடிய, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெறக்கூடிய, அல்லாஹ் அன்பியாக்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் என்றெல்லாம் சொல்லுகிறானே, அவர்களோடு போய் பக்கத்தில் அமரக்கூடிய நர்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. ஏதோ வந்தோம், கேட்டோம், சென்றோம் என்றில்லாமல் எதை நம்முடைய செவியில் ஏந்தினோமோ அதை நம்முடைய சிந்தனையிலும் ஏந்தி, எதை நாம் செவிமடுத்தோமோ அதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தரட்டும். யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.